இப்போ நான் செய்தி ஆயத்தம் பண்ணும்போது ஐ ஆம் ஸ்ட்ரென்தன், நான் பலப்படுத்தப்படுகிறேன், நான் பரவசம் அடைகிறேன். நான் முதல்ல சாப்பிட்றேன், நல்லா நானே சமைச்சு நானே சாப்பிட்றேன், அப்புறம் உங்களுக்கு பரிமாறுறேன். உங்களுக்கு பிடிக்குதோ இனிக்குதோ தெரில, எனக்கு திருப்தியாக இருந்தால் தான் உங்களுக்கு பரிமாறுவேன். எனக்கே தெரியும் உப்பு காரம் எதாவது குறைஞ்சா எனக்கே தெரியும். சில பேர் நினச்சிக்கிறாங்க எனக்காகவே பாஸ்டர் பிரசங்கத்தை ஆயத்தம் பண்ணார். அப்படிலாம் கிடையாது, அப்படிலாம் கிடையாது. புரியுது, எனக்காக பாஸ்டர் பிரசங்கம் ஆயத்தம் பண்ணார் கோச்சிக்க மாட்டிங்களே. நீங்கள் அவ்வளோ பெரிய ஆளும் இல்லை. பிரசங்கத்தை ஆண்டவர் நிலை தருவார். என்னோட நான் பண்ண தவிர என்கிட்டே பேசுகிறார். என் பிரசங்கம் என்னையே குத்துது, வேறு என்ன வேணும்? என் பிரசங்கம் என்னை அதனால் என்னை குத்துறதுனால நான் பிரசங்கம் பண்ணாமல் இல்லை. அப்போது யாராக மாறுகிறேன்? நீதிமானாய் மாறுகிறேன், ஞானம் உள்ளவனாய் மாறுகிறேன், அநேகருக்கு பலன் கொடுக்கிறவனாய் மாறுகிறேன். என்னையே ஒரு ஆலமரமாய் கர்த்தர் மாற்றுறார், சில விருட்சங்களாக மாற்றுறார். அநேக ஆகாயத்து வரல வந்து உட்காருது, நெல் தருது, தூங்குறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க. வெட்டுறவனும் இருக்கிறான், அதில் இலைப்பாடுறவனும் இருக்கிறான். எனக்கு வெற்றவனை பற்றி கவலையே இல்லை. அநேக பறவைகள் வந்து அதில் இலைப்பாருது, நிழலில் குளிர் தரும் நிழலே. கரங்களை வச்சோம் இல்லாமல் கடைசி வார்த்தை உங்களுடைய வாழ்க்கையின் நோக்கம் என்ன போட்டிருக்கிறாங்க. வாட் இஸ் யுவர் பர்பஸ் இன் இங்கிலீஷ்? வாட் இஸ் யுவர் பர்பஸ்? கவனிங்க, 2 காரியம் சொல்லி முடிக்கிறேன். உங்கள் விருப்பம் என்ன, உங்கள் வாழ்க்கை நோக்கம் என்ன? எழுந்திருக்கலாமா? விருப்பம் என்ன, உங்கள் வாழ்க்கையின் விருப்பம் என்ன? உங்கள் விருப்பம் என்ன? பணக்கார பொண்ணாக பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கணும், நான் அப்படியே ஈஸ்டரில் உட்காந்து ஆடிக்கினே இருக்கணும், ஒரு பெரிய சோஃபா செட்டு, இப்படி அவனுக்கு இந்த கையில் மொபைல், அந்த கையில் ரிமோட்டு, அதெல்லாம் வேண்டாம். ஆண்டவர் எனது விருப்பம் தேவன்தான். என் இருத்தின் விருப்பம் ஜபந்தான். என் இருத்தின் விருப்பம் ஆத்துமாக்கள் தான். மறந்துடாதீங்க, உங்களை யாராக மாற்றுறாரு? இப்போ படித்த வசனத்தில் உங்களையே நீதிமானாக மாற்றுறார், உங்களையே விருட்சங்களாக மாற்றுறார். என்ன பாருங்கள், எலும்புந்தோலுமாக இருந்தால் கூட ஆலமரமாக்கிறார். அநேக பறவைகள் வந்து உட்காரும். சொல்லுங்கள், அநேக பறவைகள் வந்து ஆமாம் நிழல் தரும். கவனிங்க, அந்த பறவை கொத்திட்டு கொண்டு போகும் சில நேரங்களில், அதை பற்றி கவலைப்படாதீங்க. ஆனால் அநேக பறவை வந்து அமருத, அநேகர் கீழே உட்கார்றாங்களே, அந்த நிழலில் களி கூறுகிறார்களே, அந்த கிளைகள் அநேகருக்கு பயன்படுகிறது. கடைசியாக ஒன்று சொல்லுகிறேன், அந்த விருப்பங்களில் தடைகள் நிறைய உண்டு. நான் உன்னை விரும்புகிறேன், அதுக்கு அடுத்த